காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கை தொடும் தேவதை அம்மா அன்பென்றாலே அம்மா. கேஸ் ஆன்ல தானே இருக்கு. என்ன ஆச்சு? ம், ச்சே. தங்கம் விலை அதிகமா ஆயிட்டே இருக்கிறதுனால ம், வியாபாரி வீட்டுல தங்கத்தை திருடின திருடன் அந்த வியாபாரி கிட்டயே கூடுதல் விலைக்கு வித்திருக்கான். அட்டகாசம், நல்ல திருடன். எப்படியும் அவன் தங்கத்தை அவன்கிட்ட திருப்பி கொடுத்துட்டானே. நாட்டுல நிறைய திருடனும் திருடியும் அதிகமாயிட்டே வராங்க. சீக்கிரமாவே நான் யூனிஃபார்ம் போட வேண்டியது வரும். இங்க பாருங்க, இந்த ஸ்டவ் ஆனே ஆகல. என்ன ஆச்சு? ஏன் இது ஆன் ஆகல? ஸ்டவ் ஆன் ஆகணும்னா கேஸ் வேணும். கேஸ் இருந்தா தானே ஸ்டவ் ஆன் ஆகும். ஏன் கேஸ் இல்ல? மொத்த கேஸும் திருச்செந்தூருக்கு போயிடுச்சு. என்ன என்னமா பேசுற? கேஸ் நேத்து நைட்டே காலி ஆயிடுச்சு. தீந்துருச்சுன்னா புதுசா மாத்தி வைக்க வேண்டியதானே? புதுசு இருந்தா தானே மாத்த முடியும். அதுவும் இல்லாம என்கிட்ட ஸ்டெப்னியும் இல்ல. ஐயா, என்ன நீங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கவனிச்சு பார்க்க மாட்டீங்களா? இது உங்களோட பொறுப்பு தானே. நான் பொறுப்பா இருக்கிறது இருக்கட்டும், நீ எல்லா விஷயத்திலயும் பொறுப்பா இருக்கியா சொல்லு? நான் எல்லா விஷயத்துலயும் பொறுப்பாவும் கரெக்டாவும் இருக்கேன். சரியான நேரத்துக்கு சாப்பிடுவேன், குளிப்பேன், பல்லு தேய்ப்பேன், தூங்குவேன். அப்புறம் என்ன? நீ குளிக்கிறது, பல்லு தேய்க்கிறது, தூங்குறத பத்திலாம் நான் எதுவும் சொல்லல. முதல்ல வாடகையே எப்ப தரப்போறீங்கன்னு கேட்டேன். வாடகை தந்து 2 மாசம் ஆகுது. எப்ப தரப்போற? வாடகை தரலையா? தரலையே, அதனால தானே கேக்குறேன். தரேன், உடனே தரேன். அப்ப நீ வாடகை தந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அடுப்பே எரியும். ஐயே, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இவ்ளோ மோசமா நடந்துக்காதீங்க. இது உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கம் இல்ல, வெக்கப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. ஏன்னா நீங்க இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்ததுல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், ஒழுங்கா மாசம் மாசம் வாடகை கொடுக்கணும்னு. ஒரு மிலிட்டரி மேனுக்கு பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம், புரியுதா? அப்புறம் இங்க பாரு, இதுக்கப்புறமும் நீங்க வாடகை தராம இருந்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு பொருளும் கட் ஆகும். இப்ப கேஸ் கட் ஆயிருக்கு, நாளைக்கு கரண்ட் கட் ஆகும், அதுக்கப்புறம் தண்ணி கட் ஆகும். சரியா? அதுக்கு மறுநாள் உங்க எல்லாரையும் கெட் அவுட்னு சொல்லுவேன். புரிஞ்சதுல? இன்னும் இங்க திருத்தன்னு முடிச்சு நிக்கிற? பென்ஷன் வாங்குறது பத்தாம வாடகை வேற இவனுக்கு கேக்குது. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இங்க நான் தங்கறதுக்கு இடம் கொடுத்து, நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்து, நீங்களா என்ன என் பொண்ணுங்களா? கேக்குறேன்ல. போயிட்டான். போவாம என்ன பண்ணுவா? அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, அதை நான் கேட்டுக்கணும். நான் ஏதாவது சொன்னா மட்டும் அதை கேட்கறதுக்கு யாரும் நிக்க மாட்டீங்க. டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். ஒரு டீய போட்டதான் குறையும். அடுப்பு பத்த வைப்போம். கேஸ் இல்லல்ல? தீந்து போயிடுச்சு. சொன்ன மாதிரி கேஸ் தீர்ந்துடுச்சு. எல்லாம் என் தலையெழுத்து. இவ்ளோ நேரம் ஆகியும் இன்னும் எழுந்துக்கலையா? இவள நான் இப்போ ஏண்டி லட்சு, எழுந்துரு. ஏய், எழுந்துருன்னு சொல்றல. கனவு கண்டுகிட்டு இருக்கேன், கம்ப்ளீட் பண்ண விடுடி. எல்லாம் இப்பவே முடிஞ்சிரும். அங்க ஒருத்தர் நம்மள கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள போறாரு. வெளிய துரத்துனா வேற இடத்துக்கு போலாண்டி. ஏய், எழுந்துருன்னு சொல்றல. ஏய், எழுந்துரு, நீ தூங்குனது போதும். ஏய், கேஸ் தீந்துருச்சு. இப்ப என்ன, நான் போய் கேஸ் எடுத்துட்டு வரணுமா? நீ போய் கேஸ் எல்லாம் எடுத்துட்டு வர வேண்டாம். அந்த பப்பன் அண்ணா தான் நமக்கு கேஸ் தர மாட்டேன்னு சொல்றாரு. வேற என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? இது வரைக்கும் நம்ம வாடகை தராததுனால கேஸ கட் பண்ணிட்டாராம். இதுக்கப்புறமும் குடுக்க லேட் ஆச்சுன்னா தண்ணியை கட் பண்ணுவாராம். அப்புறம் ஏதோ சொன்னாரே, இன்னொன்னு சொன்னாரே, கரண்டையும் கட் பண்ணுவாராம். இப்ப எப்படி குளிக்கிறது? குளிக்கிறது தான் இப்ப பெரிய பிரச்சனை. நீ குளிச்சாலும் குளிக்கலனாலும் வயித்துக்கு சோறு வேணா முதல்ல கேஸ் வேணும். என்ன பண்றது? ஏதாவது ஐடியா சொல்லு. அந்த ஆளு காசு குடுக்கலன்னா மொத்தமா பிரச்சனை ஆயிடும். 6000 ரூபாய் கொடுக்கணும்ல. கொடுத்துதான் ஆகணும். ஏதாவது ஐடியா இருந்தா டக்குன்னு சொல்லு. அப்புறம் தண்ணியை கட் பண்ணுவாரு, கரண்ட கட் பண்ணுவாரு, அப்புறம் நம்மளையே வெளியே துரத்திடுவாரு. நம்ம பேசாம பாப்பா கிட்ட காசு கேட்டு பாக்கலாமா? அவ காசு தருவாளா? கடனா தான் கேட்கணும், இல்லனா அவ கண்டிப்பா தரவே மாட்டா. உன் கையில எதுவும் இல்லையா?
உன்கிட்ட இருக்கா 6000 ரூபாய்? நீ என்ன பார்த்த நாள்ல இருந்து என்னைக்காவது என் கையில காசை பாத்திருக்கியா? இல்ல. பாத்திருக்கியா? இல்ல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேக்குற? சும்மா தான் கேட்டேன். அதுவும் சரிதான். நம்ம போய் பாப்பு கிட்ட போய் கேக்கலாம். நீ ஒண்ணு பண்ணு, நீ போய் பாப்பு கிட்ட காசு கேட்டு வாங்கி பப்பன் கிட்ட கொடுத்துரு. நான் பேலன்ஸ் கனவை கம்ப்ளீட் பண்றேன். உனக்கு இதுதான் முக்கியமா இருக்குல்ல? ஆமா. என் மைண்ட் மாறதுக்குள்ள மரியாதையை எழுந்து வந்துரு. ஏண்டி உயிரை வாங்குற? தல போ. இப்பதான் நல்லா இருக்கு. ஹலோ. கைய விடு. பாப்பு, என்ன? ஒரு ஹெல்ப். நோ. ஃப்ரீ ஆயிட்டு கேக்குறியா? நோ. எங்களுக்காக ஒரு 2 நிமிஷம் ஃப்ரீ ஆவேன். நான் 2 நிமிஷம் உங்ககிட்ட ஃப்ரீயா பேசணும்னா நீங்க 3 நிமிஷம் வெயிட் பண்ணணும். 3 நிமிஷம் தானே, இப்ப முடிஞ்சிரும். பெரிய அழகின்னு நினைப்பேன். அது கேக்குறியா? என்ன? எங்களுக்கு ஒரு 6000 ரூபாய் கடன் தரியா? என்னமோ தெரியல, அக்கவுண்ட் லாக் ஆயிடுச்சு. எங்களால காசு எடுக்க முடியல. அட, உங்களுக்கு அக்கவுண்ட் எல்லாம் இருக்கா? 2 அக்கவுண்ட் இருக்கு. கேட்டு போதுரி. கேளு. ஊரா பாப்பு, ஒரு வண்டியை தூக்குனா 12,000 தரேன். 12,000? ஒரு வண்டிக்கா? ஆமா, 12,000 கமிஷன். ஒரு வண்டிக்கு 12,000 கொடுக்கறீங்கன்னா ஏதாவது பிரச்சனை இருக்கும்ல? பிரச்சனை இருக்கதான் செய்யும். ரிஸ்க் எடுத்தா காசு கிடைக்கும். ரெடினா சொல்லு, நாம அதை பார்க்கலாம். நான் கொஞ்சம் யோசிக்கணும். நல்லா யோசி. அது எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல. என்கிட்ட இருந்து 6000 வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க ஓடி போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? உனக்கு என்ன அப்படி ஒரு எண்ணம்? ஏதாவது தப்பு எந்த நடந்துச்சுன்னா? தப்பும் நடக்காது. நாங்க ரொம்ப நல்ல பொண்ணுங்க. அந்த மாதிரி செய்யறாள் நாங்க இல்ல, புரியுதா? அப்புறம் இவதான் என்கிட்ட சொன்னா, பாப்பு ரொம்ப நல்ல மனசுக்காரி, பரந்த மனசுக்காரி, நிச்சயமா நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு. அதனாலதான் நான் உன்கிட்ட வந்து காசு கேட்டேன். நான் தான் சொன்னல, அவ தர மாட்டேன். நீ தர வேண்டாம், வா போல. ஏய், இரு, ஒரு நிமிஷம். மாலு, நீ அப்படியா சொன்ன? உண்மையாவா? தெரியாம சொல்லிட்டேன். நான் வேணா சாரி சொல்லிக்கிறேன். வேணாம், சாரி எல்லாம் சொல்ல வேண்டாம். நல்லவங்களால மட்டும்தான் என்ன புரிஞ்சுக்க முடியும். நான் புடிச்சுக்கலாம்ல? பணம் நான் தரேன். ஆனா நான் சொல்ற விஷயத்த நீங்க செஞ்சு தரணும். செய்றோம். டன். என்ன பண்ணணும்? சொல்றேன். இப்ப சொல்லு. சொல்றேன். இல்ல, நம்ம தலையெழுத்து. இவள வா, நம்மளும் போலாம். பாப்பு, பாப்பு, என்ன? ஏதாவது ஒண்ணு சொல்லு பாப்பு. ப்ளீஸ். இல்ல, பாப்பு ஏதாவது சொன்னாதான். உங்களால செய்ய முடியுமான்னு? எங்களால எல்லாத்தையும் செய்ய முடியும். முதல்ல விஷயத்த சொல்லு, அப்பதானே தெரியும். என்னடி? அவளை விட்டு தள்ளு, நீ சொல்லு. உங்களால வண்டிய ரெக்கவர் பண்ண முடியுமா? இவ்ளோதானா? மாலு, நீ அமைதியா இரு. எப்ப பண்ணணும்னு மட்டும் சொல்லு. வண்டியையும் கவரையும் வாங்கித்தா. எப்படி ஓட்டுறோன்னு பாரு. என்ன? வண்டியில ஒட்டணும்ல. இப்ப சொன்னியே மொத்தத்தையும் கவர் பண்ணணும்னு. அவ சொன்ன ரெக்கவரி அடுத்தவங்க கிட்ட இருந்து வண்டியை தூக்குறது. ஏய் பாப்பு, அந்த வேலைய அதெல்லாம் எங்களால பண்ண முடியாது. இருடி, உன வச்சு மூஞ்ச பேத்துருவேன். பண்ண முடியாதுன்னா விட்டுடுங்க. எனக்காக வேலை செய்ய நிறைய பேர் இருக்காங்க, சரியா? எனிவே, ஆஃபர் இஸ் ஆஃபர். கண்டிப்பா 6000 ரூபாய் தருவியா? வேற ஏதாவது செய்யணும்னு சொல்ல மாட்டேன். நீங்க செஞ்சா உங்களுக்கு கிடைக்கும், புரிஞ்சுதா? 6000 ரூபாய். ஆஃபர் இஸ் ஓபன். வேணும்னா யோசிச்சுட்டு சொல்லுங்க. நான் மேல இருக்கேன். ஓகே, பாய். கல்லி, என்னடி அவ பாக்குற வேலையை நம்மளும் பார்த்தா ஊர்ல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. எடுத்து தெரிஞ்சா வெளுத்துருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க கூட செய்யாத.
ஆனா நம்ம வாடகை கொடுத்தே ஆகணுமே. ம், ம், என்ன? நாம பப்பா கிட்ட வேணா போய் பேசி பார்க்கலாமா? சரி, எதுவா இருந்தாலும் இங்கேயே என்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் அங்க போய் என்ன வெறுப்பேத்தாத சொல்லிட்டு. எப்படி பேசணும்னா எப்படி? ம், ஏண்டி நம்ம நம்மளோட பிரம்மாசத்தை யூஸ் பண்ணலாமா? என்னது கெஞ்சணுமா? ஐ மீன் சென்டிமெண்ட் ஆமா. ம், ஒர்க் அவுட் ஆகுமா? ம், ட்ரை பண்ணலாம். வா, உனக்கு நம்பிக்கை இருக்கா? சும்மா வாயை மூடிட்டு வாடி. ஐயோ பாப்பா, நீங்க ஏன் இந்த வேலை எல்லாம் செய்றீங்க? என்கிட்ட கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஒண்ணும் வேண்டாம். என் வேலையை நானே பாத்துக்கிறது தான் நல்லது. அதை தான் நான் மிலிட்டரிலையும் கத்துக்கிட்டேன். ஐயோ, இப்பதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நாங்க இருக்கமே பாப்பா, நாங்க செய்றோம். ஐ மீன் நான் செய்றேன். எவ்வளவு அழுக்கா இருக்கு இங்க பாருங்க, உங்க கை தேய்ச்சு தேஞ்சு போச்சு. ம், ம், ம். அப்புறம் பாப்பா, உங்களுக்கு ஆதரவற்றவங்களுக்கு சேவை செய்ய பிடிக்குமா? என்ன ஆதாரம்? ஆதாரம் இல்ல, ஆதரவு அற்றவர்கள், அதாவது கஷ்டப்படுற பசங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுவாங்களே அது. அது எனக்கு பிடிக்கும். நான் அதை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுவும் தகுதியானவங்களுக்கு மட்டும். ஆஹா, நோட் த பாயிண்ட். ஆதரவு இல்லாதவங்களுக்கு நான் கண்டிப்பா செய்வேன். ஆஹா, அது வந்து பாப்பா, அது ஆதரவு இல்லாத 2 பொண்ணுங்க இங்கேயே இருக்காங்க பாப்பா. எங்க? கண்ணை திறந்து பாருங்க பாப்பா, பாவப்பட்ட பொண்ணுங்க. நீங்களா பாவப்பட்டவங்க? ஆ. வீட்ல பொய்ய சொல்லி இங்க வந்து படிக்கவும் போகாம வேலைக்கும் போகாம இருக்கிற நீங்க 2 பேரும் பாவப்பட்டவங்களா? அட, உங்களுக்கு எங்களை பத்தி சரியா எதுவும் தெரியல. எங்க ஊரு பஞ்சாயத்துல ஆதரவற்ற பசங்களுக்கு புக்கெல்லாம் கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்க பேரு எங்க 2ஓட பேரும். நாங்க 2 பேரும் அவ்வளவு கஷ்டப்படுற அது பசங்க. மட்டும் இல்ல பாப்பா, எங்க ஸ்கூல்ல கஞ்சி கொடுப்பாங்க. ம். அந்த கஞ்சியை குடிக்கிறதுக்கு யாருமே வர மாட்டாங்க. நானும் மாலவும் மட்டும் தான் போவோம் தெரியுமா? அந்த அளவுக்கு பாவமான பசங்க நாங்க. ஐயோ! அப்புறம் மீதி உள்ள பசங்க என்னத்த சாப்பிடுவாங்க? சிக்கன் பிரியாணி. அவங்க மூக்கு முட்டை பிரியாணி சாப்பிடுவாங்க பாப்பா. நாங்க அதை வேடிக்கை பார்த்துட்டு பாவமா நிப்போம் தெரியுமா? பழசு நினைச்சாலே எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. சரி, இப்ப நான் அதுக்கு என்ன பண்ணணும்? நாங்க அவ்வளவு பாவப்பட்ட பொண்ணுங்க பாப்பா. நீங்க மட்டும் எங்களை வெளியில அனுப்பிட்டா எங்களுக்கு வேற நாதியே இல்ல. சொல்லுடி. நீங்க எனக்கு வாடகை கொடுக்கலனா எனக்கு எந்த நாதியும் இருக்காது. நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நானும் ஆதரவற்றவன் தான். நான் வாடுறதுக்கு இதை விட்டா வேற வழியே இல்ல. சோ நோ சென்டிமெண்ட்ஸ். பாப்பா, சரி, நான் ஒரு துக்கமான விஷயத்த உங்க 2 பேர்கிட்ட சொல்லட்டுமா? கேக்குறீங்களா? நீங்க 2 பேருமே எனக்கு சொந்த மாதிரி தான். நீங்க 2 பேரும் எனக்கு உடனே வாடகை தரலனா உங்க 2 பேரும் இங்க இருந்து வெளியில அனுப்பிடுவேன். அது அது பாப்பா, பாப்பா, ஆளையும் மூஞ்சிங்களும். ஏண்டி இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது? இந்த ஆளுக்கு இருக்கிறது கல் நெஞ்சோன்னு நான் அப்பவே உன்கிட்ட சொன்னேன்ல. எதுக்கு தேவையில்லாம பேசுற? என்ன பண்ண போறோம் அதை சொல்லு. அந்த பாப்புவோட கை கால்ல விழறத விட நமக்கு வேற வழியே இல்ல. ஐயோ, அதோ பாப்பு வரா, பாப்பு வரா. எந்திரி, எந்திரி. பாப்பு, பாப்பு, பாப்பு காலையில சொன்ன வேலை இருக்குல்ல, அதான் ரெக்கவர் பண்றது. ஆமா, அத செய்யறதுக்கு நாங்க 2 பேரும் தயாரா இருக்கோம். ஸ்கூட்டர் 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 தானடி? 6000. ஸ்கூட்டர் எங்க இருக்குன்னு சொன்னா நாங்க போய் ரெக்கவர் பண்ணிட்டு வரோம். அப்படியா? சுவர் சுவர். Sure. அப்படின்னா சரி, டீல். ஓ, எப்ப போகணும்? சொல்றேன். நான் பொருள் எல்லாம் வண்டியில வச்சிருக்கேன். நீ ஆள் அனுப்பி எடுத்துக்கிறியா? ஏண்டி அவ வெள்ளை கலர் 2 வீலர் நான் சொன்னா? ஆமா, அவ வெள்ளை 2 வீலர் தான் சொன்னா. வெள்ளை 2 வீலர்
மில்லரா இல்ல வெள்ள வண்டியா? ஏய் சின்ன வெள்ள வண்டி வெள்ள வண்டி. ஏய் மாலு எங்க இருக்கடி? வா 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 ஆ? சீக்கிரம் இங்க வா. ஏய் ஆ, இதுவாடி? இதுதான் இதான் வெள்ள வண்டி வெள்ள வண்டி. பாரு இங்க யாராவது வராங்களான்னு பாக்குறேன். நீ டக்குன்னு வண்டி எடுத்துரு. எதுக்குடி? ஏண்டி வண்டியை கொண்டு போய் கொடுக்கணும், அதானே டாஸ்க். ஆனா உனக்கு ஓட்ட தெரியாதுல்ல, அப்ப தள்ளிட்டு போலாம். தள்ளு தள்ளு தள்ளு. யாராவது வராங்களான்னு பாக்குறேன். தள்ளணுமா? ஐயோ நீயே தள்ளனா நான் எப்படி அதே தள்ளுவேன்? நான் தான் செய்யணுமா? 6000 ரூபாய் கைக்கு வருதுல்ல, அதனால இதெல்லாம் சரி, நீ யோசிக்காத. போய் பாரு. வண்டியை மட்டும் எடு. எடு யாரும் இல்ல. ஐயோ கடவுளே, என் தலை எழுத்து எல்லாம் வேகமா இவளை நம்பி எடு. வந்ததுக்கு திருட வச்சுட்டாளே. இவளை வச்சு ஒரு வேலையை செய்யறதுக்குள்ள நேரா போ. யாராவது வராங்களான்னு பாரு. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ போ போ. பாத்து மெதுவா புடி. எங்க ஆளையே காணும். வந்துருவாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துருவா. அட கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கியா? ம், அது வந்துட்டாங்க. ம். மாலு, யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும்டி. யாரும் பாக்கலடி, கொஞ்சம் வேகமா எடுத்துட்டு போ. இது வரைக்கும் ஒரு 5 பைசா மிட்டாய் கூட நான் திருடினதுல தெரியுமா? ஏண்டி நீ தானே உங்க அப்பா கிட்ட 500 1000 அப்பப்ப திருடி அப்பாவோட மாட்டனது. காசு ஏன் காசு தானடி? ஆமா நீ கூட தான் வீட்ல நிறைய திருடின. சரிதான். அதுவும் இது ஒண்ணாடி. இப்படி பண்ணதுக்கு அப்புறம் அவன் ஐயோ. காசு கொடுக்காம போட்டும். அதுக்கப்புறம் நமக்கு அது காசு அவ்வளவுதான். மட்டும் குடுக்கலனா இருக்கு அவளுக்கு. இங்க பாரு, அவங்க கிட்ட 6000 ரூபான்னு சொல்லியிருக்கேன். புரியுதா? சரி சரி, அதே கொஞ்சம் நல்லா மெயின்டைன் தள்ளுடி. பேலன்ஸ் எப்ப கொடுக்க? அப்புறமா வாங்கிக்கிறேன். ம். சூப்பர் கேர்ள்ஸ், ப்ரௌட் ஆஃப் யூ. சரி நீ சொன்ன மாதிரி இந்த வேலையை நாங்க சீக்கிரமா முடிச்சிட்டோம். நீ சொன்ன மாதிரி காசை கொடு. மனோ ப்ரோ, காசை எண்ணி ஆ. கொடுத்துருங்க. இதுக்கு நடுவுல எனக்கு எந்த கமிஷனும் வேண்டாம். இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மட்டும்தான் இதை பண்றேன். உனக்கு நல்ல குணம்லாம் இருக்கே. பின்ன மனுஷங்க தானே முக்கியம். 6000 ரூபாய் கரெக்டா இருக்கா? ஆ, ஆ. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா? இல்ல ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஆ. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல? உங்களுக்கு காசு கிடைச்சது இல்ல? இப்ப சந்தோஷமா? இந்தா நீயே கொடுத்துரு. இதோ இவகிட்ட கொடு. எண்ணி பாருங்க. கரெக்டா தான் இருக்கும், கரெக்டா இருக்கும். டாடா, செக் பண்ணிட்டியா? கரெக்டா இருக்குல்ல? வா முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். சரி, ATM பாக்கி எடுத்து கொடு. தரேன். எனக்கு கொடுக்க வேண்டியதை ஜிபேல அனுப்பிடு. சரி அனுப்புறேன். மறந்துடாத. அனுப்புறேன் லேட்டா அனுப்பிடாத. அனுப்புறேம்மா. எப்ப அனுப்புவ? திரும்பறதுக்குள்ள அனுப்புறேன். மச்சான் அந்த பொருள் வச்சிருந்த வண்டியை காணும்டா. நான் இங்கதான் ஒரு வண்டியில வச்சிருந்தேன். இப்ப அந்த வண்டியை யாரோ தூக்கிட்டானுங்க. இப்ப நான் இங்க இருந்து போறேன். ஆனா பொருளை எடுத்தவனோட தான் திரும்பி வருவேன்.